டெத் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். வண்டியில் ஹெல்மெட் போடாமல் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் சேர்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஹெட்கார்ட் போடாமல் ஃபைட் பண்ண வர இம்பாக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பாக்ஸர் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் இந்த வீடியோ தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ரீசெண்ட் டேஸ் ஆன ஒரு டெத்தும் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஷேர் போகிறேன். லைக் ஆக்சுவலாக ப்ரோ பாக்ஸிங்க்கு ஹெட்கார்ட் கிடையாது, இப்போ அமேச்சர் பாக்ஸிங்க்கும் ஹெட்கார்டை எடுத்துட்டாங்க. ஓகே, பாக்ஸர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். 2021 என்னோட ப்ரோ ஃபைட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. நான் தோத்துட்டேன் அந்த ஃபைட்டு கோவாவில். அந்த ஃபைட்டில் ஷிப்பில் நடந்தது. தலையில் அடிபட்டு லைக் நோவில் பிரெயினில் இருக்க நோவில் பிளட்ல கை என்னோட லாங் விஷனே போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் கண்ணாடி போடுறேன். அந்த ஸ்டைலுக்குலாம் இல்லை, உண்மையாகவே லாங் விஷன் தெரியாது. நிறைய பேர் ரோட்டில் பார்க்கும்போது கண்ணாடி போடாமல் போகும்போது ரன் பண்ணும்போதெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் பார்க்காத மாதிரி போவேன், வேணும்னே போல, தெரியல, அதான் உண்மை. அந்த இன்ஜுரி அதுக்கப்புறம் கம்பேக் ஆனேன். ஓகே, அதுக்கப்புறம் 2023 திரும்ப ஒரு அமேச்சர் ஃபைட் போடலாம் ரெடி ஆகும்போது ஒரு ஸ்டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி ஒரு சின்ன பையன் மேலே அம்மா சொன்னாங்க ஹெட்கார்ட் எடுத்துருப்போம். அம்மா சொல்கிறத கேளுங்க தயவுசெய்து. கேட்கல, ஏமா சின்ன பசங்க கூட தான். அந்த தம்பி க்ளவுஸில் நக்கில் ஒன்றுமே இல்லை, ஸ்பான்ச்சையில் தூக்கி ஒரு லேண்ட் பண்ணால் 2 நாள் எதுவுமே தெரியல. 2 நாளைக்கு அப்புறம் டாக்டர் சொல்லிட்டு தம்பி திரும்ப ஃபைட் பண்ணால் இந்த பாதி பக்கம் விளாகாமல் போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு பாக்ஸர் அந்த மாதிரி ஆயிருக்காரு. இப்போ ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மந்த்தில் ஒரு பாக்ஸர் ஒருத்தர் டெத் ஆகிட்டார். அவர் ப்ரோ பாக்ஸர் தான். பிரெயினில் பிளட் லாக் ஆகி அந்த லீக்கேஜ் இல்லாமல் பிளாக் ஆகி சம்திங் அவர் டெத் ஆகிட்டாரு. வெரி சேட், யங் பாக்ஸர். ஓகேவா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ரீல்ஸில் பார்க்குற குட்டி குட்டி பசங்கள்லாம் பாக்ஸிங் பண்ணுறீங்க. தட்ஸ் வெரி ஆசம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ கோச் யாருன்னா இதை பார்த்தீங்கன்னா ஹெட்கார்ட், அது டச் ஃபைட்டாக இருக்கட்டும், ஸ்பேரிங்காக இருக்கட்டும், அமேச்சர்லேயே இப்போ இல்லை. அதனால் இப்போ ப்ரோ பாக்ஸருமே மேலே போடும்போது ஃபைட் அவங்க ஸ்பேரிங் பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி ஹெட்கார்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மேலே ஒரு பெரிய ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருந்தே நம்ம இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணணும். நான் அன்றைக்கி பண்ண மிஸ்டேக் தான் என்னை இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்து கம்பேக் பண்ண விட மாதிரி இருக்குது. மேபி காட்ஸ் பிளான், காட்ஸ் வில் கம்பேக் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் பேரண்ட்டாக இதை பார்த்தாலும் சரி, கோச்சாக இதை பார்த்தாலும் சரி, கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் பிள்ளைங்களை அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெட்கார்ட் இமானுவேல் ஸ்போர்ட்ஸ் கீழே இருக்குது. அவங்ககிட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குது, க்ளவுஸ், ரேப்ஸ் எல்லாமே. ஸோ ப்ளீஸ் டேப் என்னோட பேர் சொன்னீங்க, அவங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் கொடுப்பாங்க. தயவு செய்து, திஸ் நாட் ப்ரமோஷன், இது ஒரு அவேர்னஸ், இது ஒரு முக்கியத்துவம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா பாக்ஸிங் பற்றி ப்ளீஸ் கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். லேர்ன் பண்ணுங்கள், பஞ்ச் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், குட் வேல. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். கோச் மாதிரி ஃபிட் தமிழா, கூல், லவ் யூ.